இன்றைய தினத்தில் நம்முடைய வாக்கு தத்தத்தை, இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை உங்களோடு கர்த்தர் தியானிக்க உதவி செய்வார் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை தருகிறவராக இருக்கிறார். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ஏசாயா 55:3 வசனத்தை எல்லாரும் சவுண்டாக நம்ம வாசிப்போம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளிய நித்திய உடன்படிக்கையை, கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்ற ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை இந்த 8வது மாதத்தில் நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. 3 விஷயங்கள் அந்த வார்த்தையில் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஃபஸ்ட்டு என்னதுன்னா வாருங்கள், 2வது கேளுங்கள், 3வது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. வரணும், கேட்கணும், அப்போ தான் நீ பிழைப்ப. பக்கத்தில் சொல்லி தட்டி சொல்லுங்கள், பிழைக்கணும்னா ஆலயத்திற்கு வரணும், வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக ஆலயத்திற்கு வரக்கூடாது. அல்லேலூயா. அது உலகத்தில் அட்டண்டன்ஸ் போடலாம், இங்கே அட்டண்டன்ஸுக்காக ஆலயத்திற்கு வரக்கூடாது. எதற்காக வரணும் ஆலயத்திற்கு? 10 நரம்பு வீணை நல்லா கையை கொடுத்துருக்கிறார், நல்லா கரங்களை தட்டி என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். அல்லேலூயா. 3 விஷயங்கள் எனக்கு உங்கள் செவியை சாய்த்துனா எப்படின்னா வரணும். ஃபஸ்ட்டு ஆலயத்திற்கு வரணும். 2வது ஆலயத்துக்கு வந்த உடனே அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கணும். 3வது அப்போ தான் நம்முடைய ஆத்துமா பிழைக்கும். இன்றைக்கு நிறைய இடத்துல என்ன சொல்லுவோம்? பிழைப்புக்கு ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறோம்ன்றோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிழைக்கணும்னா என்ன சொல்கிறோம்? நிறைய காரியங்களை ஓடுங்கிறாங்க, சம்பாதிங்க, பிழைத்து கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னது. ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையில் பிழைப்பு. அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா வாருங்கள், கேளுங்கள், உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவருடைய சமூகத்திற்கு வருவதும் அவருடைய வார்த்தையை கேட்பதும் நம்முடைய ஆத்துமாவுக்கு பிழைப்பை உண்டு பண்ணும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. யாரும் உங்களை உந்தி தள்ளவே கூடாது. தேவனுடைய ஆராதனைகளை பங்கு பெற யாரும் உங்களை புஷ் பண்ணவே கூடாது. ஆலயத்திற்கு நீங்கள் போயே ஆகணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும். 2வது ஆலயத்திற்கு சும்மா வரல. எதற்காக வருகிறோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்க வருகிறோம். அந்த வார்த்தை கேட்கும் பொழுது, அந்த மாம்சமாகி நம்மோடு அது பேசும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய பிழைப்பை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. சோர்வடைந்த ஆத்துமா, பலவீனமான ஆத்துமா, சோத்திரம், கண்ணீரோடு இருக்கிற ஆத்துமாவுக்கு, கலங்கி போயிருக்கிற ஆத்துமாவுக்கு வார்த்தையினால் ஒரு தேறுதலை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 3வது லைனை நம்ம எடுக்கும்பொழுது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. அந்த லைனில் தெளிவாக போட்டிருக்கு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு சில நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். நம்புறீங்களா இல்லையா? தாவீதுக்கு சில நிச்சயமான கிருபைகளை கொடுத்தார். அந்த கிருபைகளை 2வது லைனில் என்ன போடுறார்? உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். இந்த கிருபைகள் இப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். எபினேசர் சம்பாரித்து வச்ச சொத்தை எனக்கு அக்ரிமெண்ட்டாக பண்ணும்பொழுது தான் அதை நான் உரிமையாய் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அங்கே எப்படி போட்டிருக்குன்னா, அவனுக்கு கொடுத்த அந்த கிரேஸை உனக்கு நான் அக்ரிமெண்ட்டு நான் போடுறேன் தான் அந்த 2வது லைன் போட்டிருக்கு. உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். இந்த மாதத்தில் தாவீதுக்கு எந்தெந்த கிருபைகளை நித்தியமாய் அவனுடைய வாழ்க்கையில் வைத்தாரோ அந்த கிருபையை உங்களோடு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறார். அதே கிருபையை யாருக்கு தரப்போகிறாரு? எனக்கு தரப்போகிறாரு. சொல்லுங்கள், எனக்கு தரப்போகிறார். தாவீதின் கிருபை எல்லாம் எனக்கு வரப்போகுது. அல்லேலூயா. இது வரைக்கும் எனக்கு கிருபையில் குறைவாக இருந்திருக்கலாம். இந்த மாதத்தில் அவர் நிறைவாய் தருவார். ஆனால் இந்த கிருபைகள் கிடைக்கணும்னா எங்கே வரணும்? ஆலயத்திற்கு வரணும். ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். அப்பொழுது தான் இந்த கிருபை செயல்பட்டு நம்முடைய ஆத்துமா பிழைப்பு உண்டாகும். அல்லேலூயா. சீக்கிரமாக நான் முடிச்சிடுறேன். ஒரு 4-5 கிருபைகளை மட்டும்
உங்களோடு கர்த்தர் தியானிக்க உதவி செய்வார். நிச்சயமான கிருபை, இதுதான் டைட்டில். நிச்சயமான கிருபை. என்ன கிருபை? நிச்சயமான கிருபைகளை யாருக்கு அருளினார்? தாவீதுக்கு அருளினார். அந்த ஃபஸ்ட்டு கிருபை தேர்ந்தெடுத்த கிருபை. என்ன கிருபைங்க? தேர்ந்தெடுத்த கிருபை. எல்லோரும் மறந்தவனை தேவன் நினைத்தார். 1 சாமுவேல் 16:11 எடுத்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பரிட்சயமான ஒரு பகுதி தான் 1 சாமுவேல். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஈசாயி யாருங்க? தாவீதுடைய அப்பா. அல்லேலூயா. இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது? 16:1 என்ன ஸ்டார்ட் ஆகுது? கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலுக்கு இப்போ ராஜாவை மாற்றணும். அல்லேலூயா. யாரை மாற்றி யாரை உட்கார வைக்கணும்? சவுலை மாற்றி தாவீதை அங்கே சிம்மாசனத்தில் உட்காரணும்னு சொல்லிட்டு சாமுவேலுக்கு சொல்லும்போது சாமுவேலுக்கு ஒரு பயம். நான் போய் எப்படி அபிஷேகம் பண்ணுவேன்? போகிற வழியில் என்னை போட்டு தள்ளிடுவாங்களே, நான் போக மாட்டேன் அப்படின்னு நிற்கிறான். அல்லேலூயா. ஆனாலும் சொல்கிறார், நீ பலி செலுத்துகிற போகிற மாதிரி ஊருக்குள்ளே போய் அவனை நீ அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்துரு. அல்லேலூயா. இவன் போகிறான். எத்தனை பசங்களை பார்க்குறான்? ஈசாயிக்கு 7 பசங்களையும் பார்த்து முடிக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு. கடைசியாக கேட்குறான், உனக்கு வேறு யாராவது பசங்க இருக்காங்களா? அப்படி கேட்டவுடனே நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அந்த பையனுடைய பேரை சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோமா? இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், இவன் தான் அங்கே ஆடு மேய்ச்சின்னு இருக்கான்னு பேரை தான் சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறான்? இன்னும் எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், தேர்ந்தெடுத்த கிருபை. அல்லேலூயா. குடும்பத்தில் அவனுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் தான் முக்கியமானதாக இருந்தான். அல்லேலூயா. மனிதர்கள் உன்னை அறிமுகப்படுத்தாவிட்டாலும் தேவன் உன்னை அழைப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுப்பார். எதற்காக இந்த வாக்குத்தத்தம் வந்ததுன்னு தெரில. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுப்பார். எங்கே உங்கள் பேரை விட்டாங்களோ அந்த இடத்துல பேரை சேர்ப்பாங்க. அல்லேலூயா. எந்த இடத்துலலாம் உங்களை தேர்ந்தெடுக்காமல் மனிதர்கள் புறக்கணித்தார்களோ தேவனுடைய பார்வையில் உங்கள் பேர் மேலே வரும். அல்லேலூயா. யார் உங்களை அறிமுகப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை அழைப்பார். அல்லேலூயா. அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு தாவீதுக்கு நடந்த விஷயம் எதுவுமே, வீட்டில் நடக்கிறது எதுவுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சாமுவேல் வந்ததும் அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டு அவன் வேலையில் கரெக்டாக இருந்தான். ஆனால் சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்கிறார், இவங்க யாருமே எலிஜிபிலிட்டியே இல்லை. ஆனால் 7 பேரும் ஈசாயுடைய பார்வையில் எலிஜிபிளான பசங்க யார்? சொல்லுங்களேன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். தகுதியே இல்லைனாலும், நல்லா தட்டி சொல்லுங்கள், தகுதியே இல்லைனாலும் அவர் கிருபை தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. எங்கே ஒன்றும் இல்லைன்னு உன்னை ஒதுக்குறாங்களோ கர்த்தர் உன்னை அங்கே செலக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. தேர்ந்தெடுக்கிற கிருபை அவரோடு இருக்கும் பொழுது அவர் எத்தனை பேர் உன்னை மறைச்சாலும் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபை என்றைக்குமே அற்புதமாக இருக்கும். சங்கீதக்காரன் 78:70-71 சொல்கிறான், தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாக்கி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். தேர்ந்தெடுக்கிற கிருபை எலிஜிபிலிட்டியோ அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சோ இல்லை. அல்லேலூயா. இந்த கிரேஸ் எப்படின்னா அவர் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா செலக்ட் பண்ணிவிடுவார். அல்லேலூயா. உங்ககிட்ட அந்த குவாலிட்டிஸ் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா. தேவன் அரண்மனையிலிருந்து ராஜாவை தேர்ந்தெடுக்கலை. சவுலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை எங்கேருந்து பார்க்குறாரு? சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஊர்லேயும் நம்முடைய வேலையிலையும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்குறோன்னா எல்லா குவாலிஃபிகேஷனும் பார்ப்போம். உண்மையா இல்லையா? இதுக்கு இவங்க தகுதியான ஆளா, இது அவங்களால செய்ய முடியுமான்னு. ஆனால் அவர் அரண்மனையிலேருந்து பார்க்கல, ஆடு மேய்க்கிறவனை தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆடுகளை நேசிக்கிறவன் தான் மக்களை நேசிப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கு உங்கள் பேர் இல்லைன்னு நினைக்காதீங்க. பக்கத்தில் தட்டி சொன்ன பேர் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் சேர்த்து விடுவார். அல்லேலூயா.
ஏன்னா அது தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபை. அல்லேலூயா. தாவீதை ஸ்தோத்திரம். எல்லாரும் புறக்கணித்தாலும் தேவன் தேர்ந்தெடுத்தார். தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை, தேர்ந்தெடுத்தவர்களை தகுதியாக்குகிறவர். அல்லேலூயா. தகுதியானவர்களை அவர் தேர்ந்தெடுப்பதே இல்லை. வேதத்தில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களை யாரையும் அவர் செலக்டே பண்ணலை. ஆனால் செலக்ட் பண்ணவனா என்ன பண்ணுறாரு சொல்லுங்களேன். நானும் ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்கள் முன்னாடி நிற்க எனக்கு தகுதியே இல்லை. அல்லேலூயா. என்னை செலக்ட் பண்ணிட்டார், ஏதோ பாலிஷ் பண்ணி நிற்க வச்சுனே இருக்கிறார். அல்லேலூயா. தேர்ந்தெடுத்தவர்களை தகுதிப்படுத்துகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? தேர்ந்தெடுத்தவர்களை தகுதிப்படுத்துகிற கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் ஜாதியில், எங்கள் ஜனங்கள் மத்தியில் என்னை தான் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. மாற தட்டி சொல்லும், என்னை தேர்ந்தெடுத்தவர் என்னை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. தாவீது ஒரு மெய்ப்பன், ஆனால் தேவன் அவனுக்குள் ராஜாவாக கண்டார். தாவீதை எல்லாரும் எப்படி பார்த்தாங்க? கடைசி பையன், குள்ளமானவன், உன்னால் எதுவுமே முடியும். ஆனால் தேவனுடைய பார்வையில் இவன் தான் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ராஜா. இவனுக்கு மேலே தான் அந்த அபிஷேகத்தை ஊற்ற முடியும்னு யாருக்கு தெரிந்தது? தேவனுக்கு மட்டும்தான் தெரிந்தது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய பார்வைகள்லாம் நம்மளை குறித்து நிறைய பேருக்கு நிறைய பார்வைகள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வை வேறு. உண்மையா இல்லையா? ஒரு சிற்பி இருக்கிறான், ஒரு பழைய கல்லுன்னு சொன்னோடனே பிரதர் தான் ஞாபகம் வருது. நம்ம ஒரு பெரிய பாறையாக தான் நம்ம பார்ப்போம், ஒதுக்கும் உபயோகம் இல்லை, பாரமாக இருக்கும்னு. ஆனால் ஒரு சிற்பி அப்படி பார்க்கவே மாட்டான். அல்லேலூயா. அதற்குள் ஒரு சிலையை தான் பார்ப்பான். உண்மையா இல்லையா? வாங்கிட்டான், செதுக்கிட்டான். வாங்கும்பொழுது, கல்லை வாங்கும்போது எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனால் சிறு மாதங்கள் கழித்த பிறகு ஒரு அழகிய சிலையை வடிக்கிறான். எல்லாரும் கேட்குறாங்க எப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் சிலையை பார்த்தேன், அதுக்கு மேலே இருந்த தேவையில்லாதெல்லாம் கழித்து விட்டேன், இன்றைக்கி அழகிய சிலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை கர்த்தர் செதுக்கும் பொழுது நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எப்போனா அது தேர்ந்தெடுத்த கிருபை உங்கள் மேலே வரும்பொழுது. அல்லேலூயா. சில நேரத்தில் எதுக்குமே உபயோகம் இல்லைன்னு நம்ம ஓரம் கட்டும் பொழுது கர்த்தர் ஒரு கடினமான பாதையில் நம்மளை நடத்துவார். ஏன்னா சிற்பியை போல் சில விஷயத்தெல்லாம் செதுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் பயனுள்ள சிலுவையாய், அல்லேலூயா, பயனுள்ள மரமாய் கர்த்தர் நிறுத்துவார். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் உண்டு? அல்லேலூயா. தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபை, தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபை. அல்லேலூயா. மகிமை ஸ்தோத்திரம். அந்த சிலை கல்லுக்குள் இருந்ததை யார் பார்க்குறான்? ஒரு சிற்பி பார்க்குறான். ஆனால் நம்முடைய பார்வையில் சில நேரத்தில், உலகத்தின் பார்வையில் நம்மை ஸ்தோத்திரம் எல்லாரும் தள்ளி விடலாம். அல்லேலூயா. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபை என்றைக்குமே உயர்த்தும். அந்த வசனத்தை திரும்பியும் வாசிங்க. 78, 70, 71. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாக்கி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அவனுடைய டியூட்டியே மாற்றிட்டார். அல்லேலூயா. ஆடை மேய்த்தவனை, இஸ்ரவேலுடைய ஜனங்களை மேய்க்க கர்த்தர் உதவி செய்தார். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை வைத்து பெரிய ஊழியங்களை தொடங்க உதவி செய்வார். அல்லேலூயா. உங்களை கண்டு பெரிய காரியங்களை செய்ய தேர்ந்தெடுத்த கிருபையை உங்களுக்குள்ளே வைப்பார். இந்த மாதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் இருப்பதை அவர் பார்க்கல, நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு அவர் பார்க்கிறார். அவருடைய பார்வையே வித்தியாசமானது. மனிதர்கள் எல்லாம் வாய்ப்பை தருவார்கள், ஆனால் தேவன் அழைப்பை தருகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க, ஆனால் அவருடைய காலிங் இருக்கும் பொழுது அது தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்பாடாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ முதலாவது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை எது? ஃபஸ்ட்டு கிருபை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபை. அல்லேலூயா. எல்லாரும் மறக்கலாம், தேவன் உங்களை நினைப்பார். இன்றைக்கி பிரச்சனையே அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் என்னை விட்டுட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க, என்னை கூப்பிடல, எனக்கு ப்ரியாரிட்டி தரல, என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன். நமக்கு என்ன கோவம் வருது? எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கல, எனக்குரிய காரியங்களை செய்யலை. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கவலைப்படாத, நோட்டீஸில் உன் பேர் போடலனாலும் பரவாயில்ல, பரலோகத்தில் உன் பேர் பெருசாக இருக்கும். அல்லேலூயா. சீர் செய்யலைனாலும் பரவாயில்ல, அவர் உன்னை சிறப்பாய் நடத்துவார். அல்லேலூயா.
ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபை. சாமுவேல் வீட்டுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய விருந்தே நடக்க போகுது. ஆனால் யார் இல்லை அந்த இடத்துல? தாவீது. எல்லாரும் மறைக்கிறாங்க. ஏன்னா அப்பாவுக்கு வந்து தாவீதை உயர்த்தணும்னு ஐடியாவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபை உங்கள் மேலே விழும் பொழுது யார் மறைத்தாலும் கர்த்தர் உங்களை அழைக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்த கிருபையோடு வழி நடத்துவார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு கிருபை. ரெண்டாவது கிருபை உயர்த்திய கிருபை. ரெண்டாவது கிருபை என்னது? லிஃப்ட் பண்ணுற கிரேஸ் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு வைப்பார். எத்தனை பேரை லிஃப்ட் பண்ண போகிறாருன்னு தெரில. கர்த்தர் ஒரு பெரிய உயர்த்துகிற கிருபையை கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல், அதே 1 சாமுவேல் 16:13 எடுத்து வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். எதை வைத்து அவன் செலக்ட் பண்ணிடுறான்? ரெண்டாவது அபிஷேகம் இப்போ யாருக்கு நடக்குது? தாவீதுக்கு. 7 பேருக்கு நடக்காத ஒரு பூஜை யாருக்கு இப்போ நடக்குது? தாவீதுக்கு நடக்குது. அல்லேலூயா. ஆனால் அபிஷேகம் வந்தவுடன், அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவனுக்கு அரியணை உடனே கிடைக்கல. கிடைச்சிதா? அபிஷேகம் பண்ணிட்டு சாமுவேல் போயிட்டான், உடனே இவன் ராஜாவாயிட்டானா? இல்லை. ஏன்னா செய்தி சவுலு கூட தெரியாது. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தான், இவனை அபிஷேகம் பண்ணிவிட்டு இவன் தான் அடுத்த இஸ்ரவேலின் ராஜன், அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் உயர்த்தப்படலை. அல்லேலூயா. உயர்த்திய கிருபை உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16 நடந்த விஷயம் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் வரைக்கும் அவன் ராஜாவுடைய அரண்மனையில் உட்காரல. அல்லேலூயா. 5:2 எடுத்து பாருங்கள். 2 சாமுவேல் 5:2, 1:2 எடுத்து வாசிங்க. அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்களே எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். என்ன மக்களே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க? அவன் ராஜாவா டம்மியாக தான் இருந்தான், ஆனால் நடத்தினவன் யார்? தாவீது. கர்த்தர் நீங்கள் தான் எங்களை நடத்துனீங்க. இந்த வசனம் முடிக்கும் போது தான் அவர் எங்கே வராரு? சிம்மாசனத்துக்கே வராரு. அல்லேலூயா. அபிஷேகம் வந்த உடனே அரியணை என்றைக்குமே கிடைக்காது. அல்லேலூயா. சில பாடுகள், சில சோதனைகள், அதுக்கப்புறமா அவன் பட்ட பாடுகள், அவனை அவனை கொலை பண்ணுறதுக்காக சவுல் துரத்துனது, எத்தனையோ விஷயங்களை அவன் மேற்கொண்டான். அல்லேலூயா. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனாலும் அவன் வந்து சவுலுக்கு வீணையை தான் வாசிச்சுட்டு இருந்தான். உண்மையா இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்க. 16:21, 1 சாமுவேல் 16:21. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். என்ன பண்ணின்னு இருக்கிறான்? இப்போ நம்மளை எடுத்துங்களேன். நம்மளை அப்படி ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோன்னா அடுத்த விஷயம் என்ன பண்ணுவோம்? மேல் இடத்துக்கு போயிடுவோம். அல்லேலூயா. சவுல் அப்படியே தான் இருக்கிறான். ஏன்னா உயர்த்திய கிருபை. அல்லேலூயா. உயர்த்திய கிருபை. எந்த இடத்துலையும் மாற்றமே இல்லை. ஆஸ் யூஷுவல் போயிட்டு சவுலுக்கு என்ன பண்ணுறான்? வீணை வாசித்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் பணிவு வேணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பணிவு வேணும், தாழ்மை வேணும், பெருமை இருக்கக்கூடாது. யாருக்குங்க? நிறைய பேர் சொல்லலை, எனக்கு தான் அபிஷேகமே இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லைன்றாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவன் எப்போவுமே தாழ்மையாக தான் இருக்கணும். அபிஷேகம் பெற்றவன் அசிங்கமாக பேசவே கூடாது. அபிஷேகம் பெற்றவன் புறம் கூறக்கூடாது. தட்டி சொல்லுங்களேன், சொல்லவே மாட்டீங்களே. புறம் கூறக்கூடாது, பொறாமை பேச்சு பேசக்கூடாது, பெருமை பேச்சு பேசக்கூடாது. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணினார். அவன் அந்த அபிஷேகத்தில் அப்படியே இருந்தான். அல்லேலூயா. அவன் வேலையை எதுவுமே மாற்றவே இல்லை. ஏன்னா 1 பேதுரு 5:6 நம்ம வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள், பக்கத்தில் சொல்லி அடங்கியிரு. முறைச்சி சொல்கிறாங்க அவங்க, அடங்கியிரு. மாமியாருக்கு அடங்கியிரு. பாதி பேர் சொல்லலை. அல்லேலூயா.
அடங்கி இருக்கும் பொழுது தான் ஏற்ற காலத்தில் உயர்வுகள் வரும். அல்லேலூயா. தாவீதுக்கு உயர்த்திய கிருபை அவனுக்குள்ள கர்த்தர் வைத்தார். ஆனால் அவனுடைய ஸ்தோத்திரம் குணாதிசயங்களில் அந்த அபிஷேகத்தை அவன் காத்து கொண்டவனாக இருந்தான். அல்லேலூயா. நான் நிறைய விளக்கங்களை சொல்ல முடியும், நேரம் இல்லை. தேவனுடைய ஸ்தோத்திரம் உயர்த்துகிற கிருபை வேகமானதல்ல, அது நிலையானது. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடந்துடாது. நிறைய பேருக்கு என்னென்னா, சபைக்கு வரணும், ஜெபம் பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் அன்றைக்கே பெற்றுடணும். அன்றைக்கி பெற்றவுடனே அடுத்த வாரத்திலேருந்து நான் ரோட்டில் போய் யாருக்குன்னா ஜெபம் பண்ணோடனே அவங்க பொத்துன்னு கீழே ஊந்துடணும். அடுத்த வருஷம் நானும் ஒரு சர்ச்சை தொடங்கிடணும், அவர் சர்ச்சைக்கு எதிர்க்காகவே. நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இது ஒரு விசுவாசி. இன்னொரு விசுவாசி வரணும், வந்தவுடனே பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆகிடணும், குழந்தை பிறந்துடணும், பையனுக்கு வேலை கச்சிடணும், வீடை கட்டிடணும், லோனும் 0 ஆகிடணும். சபை லோன் தராது. அல்லேலூயா. இது உயர்த்திய கிருபை அல்ல. உலக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தருவார். இவைகள் எல்லாம் உனக்கு கூட கூட தான் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. இதை ப்ரியாரிட்டியாக சொல்லலை அவர். செல்வங்களை மேலே வைக்காதீங்க, இயேசுவை மேலே வைங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி செல்வம் படைத்தவர்கள்கிட்டலாம் கிறிஸ்து இல்லை. அல்லேலூயா. நம்மக்கிட்ட கிறிஸ்து இருக்கிறார். நான் இப்படி தாங்க யோசிக்கிறேன். இன்றைக்கி நான் கண்ணை மூடினா கூட சந்தோஷமாக கண்ணை மூடுவேன். எதை குறித்து எனக்கு கவலை இருக்காது. ஏன்னா இந்த சரீரம் மண்ணுக்கு போகும், இந்த ஆத்துமா படைத்தவர்கிட்ட போகணும். அல்லேலூயா. இந்த நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓடும் பொழுது எந்த உயர்த்தலும் நம்மளை அழுத்தவே முடியாது. அல்லேலூயா. அடங்கியிரு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அடங்கியிரு, அடங்கியிரு. நிறைய பேர் உங்களை திட்டுவாங்க, நல்லா சொல்லுங்கள், அடங்கியிரு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில் தான் உயர்வு வரும். அல்லேலூயா. டெய்லி உயர்வு வந்தால் நம்ம கால் தரையில் நிற்கவே நிற்காது. அல்லேலூயா. அதனால் அவருக்கு தெரியும் எப்போ நம்மளை உயர்த்தணும்னு. அபிஷேகம் பண்ணிட்டான், வீட்டுக்கு போகிறான். இவன் வேலையை எப்போவுமே போயிட்டு வீணை வாசிச்சுன்னு தான் இருக்கிறான். அல்லேலூயா. நான் ராஜான்னு எங்கேயும் டம்பட்டும் சொல்லுங்களேன். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள் அடிங்க. 1 சாமுவேல் 17 வாசிக்கிறோம். கோலியாத்தை கொல்ல போகும்பொழுது கூட சவுல் தனது கவசத்தை அணிவித்தான், தாவீது அதை கழட்டி விட்டான் போட்டிருக்கோம். அல்லேலூயா. அவனுடைய கவசத்தை அணிந்து இவன் போய் ஜெயிக்கணும்னு அவசியம் இருக்கவே இருக்காது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அண்டர்லைன் பண்ணிங்க, இவங்கிட்ட இருந்தது உயர்த்துகிற கிருபை. அல்லேலூயா. தேவனால் உயர்த்திய கிருபை யார்கிட்ட இருக்குது சொல்லுங்களேன்? தாவீதுகிட்ட இருக்குது. உங்ககிட்ட லிஃப்ட் பண்ணுற கிருபை உங்ககிட்ட வந்துருச்சுன்னா யாருடைய அனுபவமும் உங்களுக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா. சவுலின் அனுபவம் தாவீதின் அனுபவம் கிடையாது. சவுலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு தேவையில்லை? தாவீதுக்கு தேவையில்லை. ஏன்னா லிஃப்ட் பண்ணுற கிருபை யார்கிட்ட இருக்குது? தாவீதுகிட்ட அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. மற்றவர்கள் கவசத்தினால் வெற்றி கிடைக்காதுன்னு நினச்சாங்க, கிடைக்கன்னு நினச்சாங்க. தேவன் கொடுத்த கிருபையினால் தான் வெற்றியே. அல்லேலூயா. இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஜெயத்தோடு வாழணும்னு நினைக்கிறீங்களோ, எது மேலேயும் உங்களுடைய ஸ்தோத்திரம் வெற்றியை வைத்திராதீங்க. இது இருந்தால் தான் என் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன்னு நினைக்காதீங்க. உயர்த்துகிற கிருபை உங்களோடு இருந்தால் எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அத்தனை போர் வீரர்கள் இருந்தார்கள், ஆனாலும் தாவீது கிட்ட இருந்தது ஒன்று தான், உயர்த்துகிற கிருபை. தேவன் அவன் மேலே வைத்த அபிஷேகத்தினால் அவன் ஜெயத்தை பெற்றான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? பாதி பேருக்கு தான் வேணும் பிள்ளை. எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு செல்வத்தை சம்பாதிக்கணும்? எத்தனை பேர் சுகத்தை சம்பாதிக்கணும்? எத்தனை பேர் பரிசுத்தத்தை சம்பாதிக்கணும்? உயர்த்துகிற அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது எத்தனை அழுத்துதல் வந்தாலும், எந்த அனுபவம் இல்லைனாலும் கர்த்தர் உங்களை உயர்த்தியே தீருவார். அல்லேலூயா. அது வேகமானதாக இருக்காது, ஆனால் நிலையானதாக இருக்கும். 2வது கிருபை என்னது? உயர்த்திய கிருபை. 1வது கிருபை செலக்ட் பண்ணுற கிருபை. உங்களை செலக்ட் பண்ணுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். 2வது உயர்வுகளை கர்த்தர் தருகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தில் அந்த கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. 3வது அவனை பாதுகாத்த கிருபை. அல்லேலூயா. என்ன கிருபைங்க? தாவீதை
பாதுகாத்தார். அல்லேலூயா. அவன் கிரீடத்தை விட குகையில் தான் தேவன் தாவீதை அதிகமாய் கற்றுக்கொள்ள வைத்தார். அல்லேலூயா. அவன் சிங்காசனத்தில் போய் உட்காருவதற்கு முன்பாக எங்கே நிறைய படித்தான்? குகையிலையும் காட்டுலேயும் தான் கர்த்தர் அவனை படிக்க வச்சார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம சூழலும் அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன நினச்சிங்க? கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற கிருபையினால் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அவன் சந்தித்த எதிரிகள்லாம் யாருங்க சொல்லுங்களேன் டக்கு டக்குன்னு. பெலிஸ்தியர் வேற, சவுல், கோலியாத்து, கரடி, சிங்கம். சண்டே ஸ்கூல்லாம் மறந்துடுறோம் நம்ம. அல்லேலூயா. கரடி, சிங்கம், கோலியாத்து, சவுல், அப்சலோம். அல்லேலூயா. அப்சலோம் யார்? தான் சொந்த பையன். பாதுகாக்கணுன்னா கிருபை வேணும். நீ போட்டிருக்க பாலிசி உன்னை பாதுகாக்காது. உண்மையா இல்லையா? பாலிசி என்ன பண்ணும்? ரீஃபண்டு தரும், உனக்கு பே தான் பண்ணும். உயிரை பாதுகாக்குமா? எந்த பாலிசியாவது உயிரை பாதுகாக்குமா? எந்த ஹாஸ்பிட்டலாவது உயிரை பாதுகாக்குமா? எந்த மருத்துவர்கள்? யார் தான் பாதுகாக்க முடியும்? அவர் மட்டும்தான். அல்லேலூயா. நான் தைரியமாக சொல்ல முடியும், நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் இதுவரைக்கும் பாதுகாக்கிற அவர் மட்டுமே. நம்முடைய செல்வங்கள் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய எதுவுமே அல்ல. அல்லேலூயா. நான் சாப்பிட்ற சாப்பாடு அல்ல, நான் போகிற வாக்கிங்னால அல்ல. அல்லேலூயா. நீ என்ன ஓட்ஸு சாப்பிட்டாலும் 70 கீழே 60 கீழே சொல்லுங்களேன் போயிடணும். ஐயா விழுதலே தான் இருக்கார். உள்ளுக்குள்ளே போய் தான் ஆகணும். அல்லேலூயா. என்ன பாலிஷ் வேணால் பண்ணலாம். யார் பாதுகாப்பு தருகிற சொல்லுங்களேன். இன்றைக்கி நிறைய கார் வருது, நிறைய ஏர் பேக்கோடு போனால் ஆக்சிடெண்ட் ஆனால் உயிர் போவாதுன்றாங்க. ஆனால் எல்லாமே நிறைய காரியங்கள் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் விமானம் 90% செக்யூர்டுன்னாங்க, இன்றைக்கி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அல்லேலூயா. பாதுகாப்பை தருகிறவர் யார்? அல்லேலூயா. பாதுகாப்பை யார் தர முடியும்? கேளுங்க. பாதுகாப்பின் கிருபை எனக்கு வேணும்ப்பா. வாயை திறந்து சொல்லுங்களேன், பாதுகாப்பின் கிருபை எனக்கு வேணும். நான் ஓட்டுற சைக்கிளில், நான் ஓட்டுற மோட்டர் பைக்கில், நான் ஓட்டுற காரில், நான் போகிற ஷேர் ஆட்டோவில், நான் போகிற ட்ரெயினில், நான் போகிற பஸ்ஸில், நான் போகிற ஃப்ளைட்டில், எல்லாத்துலேயும் எது வேணும்? பாதுகாக்கும் கிருபை வேணும். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுறான்? ஒரு எலுமிச்சப்பழத்தை முன்னாடி தொங்க விட்டுறான். நீ சொல்லு, பாதுகாப்பின் கிருபை என்னோடு இருக்கும். அல்லேலூயா. நான் எந்த ஓட்ட வண்டியில் போனாலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பாக நிறைய பேர் நம்புகிறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறதே நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பின் கிருபை அவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17:37 வாசிக்கிறோம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். இங்கே ஒருத்தரும் அவனை துரத்திட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சவுல் ஒரு இடத்துல துரத்துறான், அப்சலோம் ஒரு இடத்துல துரத்துறான். யார் துரத்தினாலும் நான் சொல்கிறேங்க, யார் உன்னை போட நினச்சாலும் அந்த தூக்கு மேடை யாருக்கு தான் இருக்கும்? யாருக்கு இருக்கும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், யாரும் என்னை போட முடியாது. பாதுகாப்பின் கிருபை என் மேலே இருக்கும். எந்த பலவீனமும் என்னை போட முடியாது. பாதுகாப்பின் கிருபை என் மேலே இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் நினச்சாங்க, சவுல் நினச்சான் இவனை போட்டுடலான்னு. ஆனால் யார் கையில் யார் மாட்டினா? கொகைக்குள்ளே சவுல் மாட்டிட்டான். யார் கையில்? தாவீதின் கையில். ஆனாலும் அவன் இருதயம் அந்த இடத்துல விட்டு கொடுக்கல. என்ன பண்ணிட்டான்? வங்கியில் கொஞ்சோண்டு மட்டும் ஒரே ஒரு இடத்த வெட்டி எடுத்துன்னு வெளியில் காட்டுறான். நீ என்கிட்ட மாட்டிக்கின. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்ககிட்ட எல்லாரும் மாட்டுவாங்க. அல்லேலூயா. பாதுகாப்பின் கிருபை உங்களோடு இருக்கும் பொழுது உங்களை அழிக்க நினைக்கிற எந்த மனிதனோ எந்த மனுஷியோ இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு ஒப்புரவாக செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க?
உங்களுக்கு விரோதமாய் போராடினவர்களை நீ காணாதிருப்பாய். அல்லேலூயா. தேடியும் காணாதிருக்கிற நாட்கள் உண்டாகும். அல்லேலூயா. சவுலையும் அப்சலோமையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் தாவீதுக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் அவனுடைய ஜீவனுக்கு விரோதமாய் புறப்பட்டு வரும்பொழுது தேவன் பாதுகாத்தார் என்று எல்லா வசனங்களையும் நம்ம வாசிக்கிறோம். 34வது சங்கீதம் 19வது வசனம் வாசிங்க. 34வது சங்கீதம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, துன்பம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அவர் தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. தேவன் எப்பவுமே புயலை நிறுத்திட மாட்டாருங்க. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா அவர் இவ்வளோ பெரிய போராட்டத்தை ஏன் நிறுத்தக்கூடாது அப்படின்னு. அல்லேலூயா. அவர் புயலை நிறுத்துகிறவர் அல்ல, புயலின் நடுவிலே நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. அப்போ தான் அவருடைய மகிமை வெளிப்படும். அப்சலோமும் சவுலும் அவனை துரத்தும் பொழுது தான் தேவனுடைய பாதுகாப்பு அந்த இடத்துல வெளிப்பட்டது. உங்களை எத்தனை பேர் துரத்துறாங்களோ கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பாய் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. காரில் போகும்போது நம்ம என்ன போடுறோம் சொல்லுங்களேன்? சீட் பெல்ட்டு. எதுக்காக? ஏங்க சீட் பெல்ட்டு போட்டால் ஆக்சிடெண்ட்டே நடக்கக்கூடாதுன்னு இல்லைல்ல. ஆக்சிடெண்ட் நடந்தால் என்ன ஆகும்? உயிரை மட்டும்தான் பாதுகாக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் என்னென்னா கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. அந்த பிரச்சனையின் மத்தியில் பாதுகாப்பின் கிருபை வைப்பார். அல்லேலூயா. அந்த பாதுகாப்பின் கிருபை வந்தாலும் பிரச்சனை நடந்தாலும் காரு போய் இடித்தாலும் நமக்கு ஒரு சேதமும் அணுகாமல் எது தடுத்து நிறுத்தும்? அந்த ஏர் பேக்கை வைத்திருக்கிற மாதிரி பாதுகாப்பின் கிருபை நம்மை வழி நடத்துவதாக இருக்கும். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பாதுகாத்தார். 2 தீமோத்தேயு 14:18 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விடுவித்து காக்கிறவராக இருக்கிறார். எல்லா தீங்கிற்கும், மறைமுகமாக இருக்கிற எல்லா தீங்கிற்கும் கர்த்தர் நம்மை விடுவித்து. அந்த வசனம் போடுங்க. 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாக்கிறவர் யாருங்க? கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சிக்லாக் முழுவதும் எரிக்கப்படுது. அவனுடைய மனைவி, குழந்தைகள், தாவீது எல்லாம் பிடிச்சிட்டாங்க. கூட இருந்த போர் சேவர்களே இவனை என்ன பண்ணுறாங்க? கல்லெறிந்து கொல்லணும்னு ரெடி ஆகிட்டாங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட போராட்டம்! அல்லேலூயா. எவ்வளோ உயரங்களை பார்த்தவன். சிக்லாக் எரிக்கப்படுது. மனைவி பிள்ளைகள்லாம் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. இவனை கூட அந்த போர் சேவர்களே அடித்து சாகடிக்கணும் வராங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அவனை ஸ்தோத்திரம், அவனை மனம் தளர விடாமல் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வரும். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு கிருபை எப்போ வரும்னா, உங்கள் மேலே பாதுகாக்கும் கிருபை எப்போ இருக்கோ நீங்கள் எதற்குமே கவலைப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா. பாதுகாக்கும் கிருபை இருக்கும்போது தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு கிருபை. ஒரு பிரச்சனை ஒன்று 1000 ஃபோன் அடிக்கவே கூடாது. முழங்கால் படியிட்டு தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீதை போல நெருக்கத்தின் மத்தியில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் பாதுகாக்கும் கிருபை உங்களுக்கு பொக்கிஷமாய் வைப்பார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அதனால் பாதுகாக்கும் கிருபை இருக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் மேன்மையான காரியங்களை, எத்தனை சூழ்நிலை சோதனையில் இருந்தாலும் மேன்மையான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வாக்குத்தத்த வசனத்துக்கு வாங்க. 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அப்போ நிறைய கிருபைகளை தாவீதுக்கு தந்தார். இன்னும் 2 கிருபையில் ஒரு கிருபை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிருபை தேர்ந்தெடுத்த கிருபை, 2வது உயர்த்திய கிருபை, 3வது பாதுகாத்த கிருபை, 4வது மாறாத கிருபை. அல்லேலூயா. தாவீது நிறைய இடத்துல மாறி போனானா தேவன் மாறவே இல்லை. அவருடைய கிருபை மாறவே இல்லை. இன்றைக்கு நம்மளும் நிறைய இடத்துல மாறி போயிடுறோம். உண்மையாக இல்லையா? பிரச்சனை வந்தால் மாறிடணும், சோதனை வந்தால் மாறிடுறோம், காசு வந்தால் மாறிடுறோம். ஆனால் அவர் மாறாதவர். அவருடைய கிருபை என்றுமே மாறாது. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் மாறாத கிருபையை தாவீதுக்குள்ளே வைத்தவர் அவர். அல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12லேருந்து 16 வரைக்கும் வாசிங்க.
உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். தாவீதை விட்டு எந்த நாள்லையும் அவர் கிருபையை விலக்குவேன் என்று எங்கேயுமே இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், அல்லேலூயா, மாறாத கிருபைகள். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த கிருபை என்றைக்குமே எடுத்து போடவே இல்லை. அல்லேலூயா. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தாவீது பச்சபாலின் பாவத்தில் விழுந்தானா இல்லையா? ஆனாலும் அந்த கிருபை அவரை விட்டு எடுத்து போடல. ஏன்னா உடன்படிக்கை அந்த மாதிரி அக்ரிமெண்ட். என்ன மாதிரி அக்ரிமெண்ட்டு? என்றைக்குமே உன் மேலேருந்து என் கிருபையை நான் எடுக்கவே மாட்டேன். அல்லேலூயா. நித்திய உடன்படிக்கையை பண்ணது தாவீதோடு தான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:34 எடுத்து வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 13:34, இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேர் என்று திருவுளம் பற்றினார். அப்போ எல்லா இடத்துலையும் எதை வைத்து மேற்கோள் காட்டி இருக்கிறாங்க? பவுல், இங்கே ஏசாயா, எல்லாம் யாரை வச்சு மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க? தாவீதுக்கு அருளின நிச்சயமான மாறாத கிருபை. என்றைக்கும் மாறாத கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? என்றைக்கும் மாறாத கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? அந்த உடன்படிக்கையினால் தான் இன்றைக்கு நான் இருக்கிறேன். எத்தனையோ பாவங்கள் செய்து எத்தனையோ மீறுதல்களோடு வாழ்ந்த நம்மை மன்னித்து அரவணைத்து இன்றைக்கும் அவருடைய கிருபையினால் நம்மை வழி நடத்துவது எதனாலனா தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை. அல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், நாத்தான் வந்து தாவீதிடம் சொன்ன அந்த வார்த்தைகள். அல்லேலூயா. அவனை விட்டு கிருபையை நான் எடுக்கவே மாட்டேன். அல்லேலூயா. எது உங்களை விட்டு போனாலும் அவர் கிருபை உங்களை விட்டு போகவே கூடாது. அல்லேலூயா. கிருபை எடுத்துட்டாருன்னா வாழவே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. என் குடும்பம் இன்றைக்கும் நல்லா இருக்குதுன்னா எதுக்கு, என்ன காரணம்? என் வீட்டுக்கார் சம்பாதிக்கிறதுனால அல்ல. அல்லேலூயா. அவருடைய கிருபை. பக்கத்தில் தட்டி சொல்ல, அவர் கிருபை. அதான் நீ அழகாக இருக்கிற. அதை மட்டும் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. அவருடைய கிருபையே நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. தாவீது விழுவதற்கு முன்பாகவே தேவன் கிருபையை வாக்குறுதி செய்து விட்டார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், கர்த்தருக்கு தெரியாமல், அது கர்த்தருக்கு தெரியும், அவன் விழுவான்னு தெரியும், ஆனாலும் வாக்குறுதி பண்ணிட்டார். அல்லேலூயா. தகப்பன் வாக்குறுதி கொடுத்துட்டார். அல்லேலூயா. மாறாத உன் கிருபை என்னை விட்டு விலகவே விலகாது. அவன் பச்சைபால் கூட தப்பு பண்ணாலும் மாறாத கிருபை மன்னித்து கடைசி வரை வழி நடத்தியது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அறியாமல் சில பாவங்களை செய்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், மாறாத உடன்படிக்கை உன்னோடும் நான் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் அதனால தான் அப்போஸ்தலர் எழுதும்போது என்ன சொல்கிறார்? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நான் தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் கிருபை அவனை விட்டு விலகாமல் இருக்கும் நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. அது வந்து அப்போது நிறைய பேர் என்ன கேட்போம், அப்போ கர்த்தரே பாவத்திற்கு அனுமதித்தாரா? அந்த கொஸ்டின் வருதா இல்லையா? நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்குல்ல. அப்போ கர்த்தரே வந்து பாவத்திற்கு அனுமதி கொடுத்தாரா? அது அனுமதி அல்ல, மனம் திரும்புவர்களுக்கான உடன்படிக்கையின் கிருபை. அல்லேலூயா. எதுங்க? அது மனம் திரும்புவர்களுக்கான உடன்படிக்கையின் கிருபையாக இருக்குது. இதை கேட்டவுடனே அப்போ எவ்வளோ ஒன்றா பாவம் செய்யலாமா, கர்த்தர் மாறாத கிருபை வைப்பாரன் அல்ல. அல்லேலூயா. இது புதிய நியூ கவர்னன்ட்டில் அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நமக்கு பாவத்தை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு தந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. 89வது சங்கீதம் 33வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் கிருபை
ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையின் பிசகாமலும் இருப்பேன். ஆனாலும் நான் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லேலூயா. அவன் எத்தனை தவறுகள் செய்தாலும் அவன் மேலே நான் என்ன வைத்துட்டேன்? மாறாத கிருபை. அல்லேலூயா. உங்கள் லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பாவம் செய்தீங்கன்னு. அல்லேலூயா. ஆனாலும் இன்றைக்கும் மன்னித்து நம்மளை அரவணைத்து வைத்ததின் ஒரே கிருபை எதுனா மாறாத அவருடைய உடன்படிக்கை. அல்லேலூயா. மாறாத அவருடைய கிருபை நம்ம இதுவரை வழிநடத்தி வருகிறது. அல்லேலூயா. அவர் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லல, தாவீது ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டான், எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனால் நான் என் உடன்படிக்கையை முறிக்க மாட்டேன். அல்லேலூயா. அவன் தப்பு செய்ய மாட்டான்னே அவர் சொல்லலை. ஆனால் அவர் சொன்னது, என்னுடைய உடன்படிக்கையை நான் முறிக்க மாட்டேன். அல்லேலூயா. புதிய இரத்தத்தினால் அன்றைக்கு தாவீதோடு செய்த உடன்படிக்கையை காட்டிலும் லூக்கா 22:20 நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 22:20 நம்ம வாசிக்கிறோம், இன்றைக்கு போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இப்போ நம்ம எந்த உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம்? இரத்தத்தினால் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் பாத்திரங்களாய் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பாவங்களும் நிறைய சோதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது மாதந்தோறும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பாத்திரத்தை கையில் எடுத்து என்ன சொல்கிறோம்? இந்த பாத்திரம் உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் நமக்கு மாறாத ஒரு கிருபையை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஓல்டு கவர்னன்ட்டில் தாவீதோடு செய்த உடன்படிக்கை இன்றைக்கு நியூ கவர்னன்ட்டில் எதனால் பண்ணுறார்? அவருடைய சொந்த இரத்தத்தினால் நமக்கு புதிய உடன்படிக்கை வைத்திருக்கிறார். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அது தாவீதின் உடன்படிக்கை அல்ல, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த ஒரு சுதந்திரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது 4 கிருபையோடு நான் நிறுத்தினேன். 4 கிருபைகளை கர்த்தர் தாவீதுக்கு வைத்தார். எந்தெந்த கிருபைகள்? தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபைகள். மாறாத கிருபை. அல்லேலூயா. தேர்ந்தெடுக்க கிருபை ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை கண்டெடுத்தார். உயர்த்திய கிருபை அரண்மனைக்கு அழைத்து சென்றார். பாதுகாத்த கிருபை குகையில் தங்கி அவனை பாதுகாத்தார். மாறாத கிருபை பாவத்திலிருந்து பிறக்கும் உடன்படிக்கையை நிலைநிறுத்தினார். பாவத்திற்கு பிறகு உடன்படிக்கையை நிலைநிறுத்தினவராய் மாறாத கிருபையாய் தாவீதோடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட்டவர். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு பெரிய மாறுதல்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கிருபை வேண்டும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புதிய கிருபைகளால் நிரப்பணும்? எத்தனை பேருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபை வேணும்? எத்தனை பேருக்கு உயர்த்திய கிருபைகள் வேணும்? பாதுகாத்த கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? மாறாத கிருபை வேணும். அல்லேலூயா. தாவீதுக்கு அருளின ஸ்தோத்திரம். நிச்சயமான கிருபைகளை நமக்கு உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை நம்மை நடத்தும். அல்லேலூயா. பக்கத்தில் நல்லா 2 பேரை தட்டி சொல்லுங்கள், இந்த மாதம் கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணுவார், உன்னை லிஃப்ட் பண்ணுவார், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. என்றைக்குமே மாறாத கிருபை உன் மேலே வைப்பார். அல்லேலூயா. எந்த கிருபை போச்சோ அந்த கிருபையை மறுபடியும் தருவார். அல்லேலூயா. ஏன்னா புதிய இரத்தத்தினால் மாதந்தோறும் அவருடைய உடன்படிக்கையில் அமர்கிற உனக்கு நித்திய உடன்படிக்கையை மாறாத கிருபையை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எல்லாம் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம்.